أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் பேரன்பின் விதி என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் தொடர் உரையாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான் என்பதையும், அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கக்கூடிய அதே நிலையில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் வருகின்றன என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி, அந்த துன்பங்களும் துயரங்களும் தருவதே அவனை தன்பால் மீட்டுவதற்காகவும் அவனுடைய ஈமானை தரம் உயர்த்துவதற்காகவும் தான் அல்லாஹ் நமக்கு சிரமங்களை தருகின்றான் என்பதை நாம 1, 2, 3 வாரங்களில பார்த்திருந்தோம். சென்ற வாரம் அல்லாஹ் நமக்கு தருகின்ற நிஅமத்துகள் என்ன என்பதை நாம் சரியான முறையில விளங்கி கொள்ளாத காரணத்தினால், பொருளாதாரம் மட்டும்தான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய பாக்கியம் என்று பெரும்பாலான மனிதர்கள் நினைக்கின்ற காரணத்தினால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை அவன் சரியான முறையில விளங்காமல் அதிருப்தி அடைந்த நிலையில இருக்கின்றான். இதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாகவும் மனிதன் ஆகிவிடுகின்றான். எனவே மனிதன் அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்கியத்தையும் நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதுதான் அவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்குண்டான ஒரு வழிமுறையாக இருக்கும் என்பதை நாம் சென்ற வாரத்துல 4வது வாரத்துல பார்த்திருந்தோம். இறுதியாக நாம இந்த வாரம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய பேரன்பின் விதியில அல்லாஹ் மனிதர்களை எப்படியெல்லாம் நேசிக்கின்றான் அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம். அல்லாஹ் யாரை மீது நேசிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் யாரை குறித்து சொல்லுகின்றார்? அல்லாஹ் மனித சமுதாயத்தின் மீது அளவற்ற அருளாளனாக இருந்தும் கூட சில குறிப்பிட்ட தருணங்களில அல்லாஹ் இவர்களை நான் நேசிக்க மாட்டேன் என்று திருக்குர்ஆனில பல இடங்களில சொல்லி காட்டுகின்றார். அந்த சந்தர்ப்பங்கள் யாரு, அது யாருக்குரியதாக அல்லாஹ் இதை நமக்கு சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறத நாம் விளங்கிக் கொள்வதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகரிக்கின்றது. அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு மனிதனிடத்துல இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்ற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு விலகி அவனுடைய அன்பிலும் அருளிலும் ஒருவன் இருப்பதற்குண்டான ஒரு சூழலை அவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு தூரமானவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம அல்லாஹ்வின் பேரன்பின் விதி என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துடைய 87வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்றான். வரம்பு மீறுவது என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வரம்புனா என்னங்கிறத நாம விளங்கி வச்சுக்கணும். அந்த தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு 2 பேருடைய நிலம் இருக்குன்னு வைங்களேன், இது ஒருத்தருடைய நிலம், இது ஒருத்தருடைய நிலம். அந்த 2 நிலத்துக்கும் நடுவுல வரப்பு இருக்கும். அந்த 2 நிலத்தையும் பிரிப்பதற்கான வரப்பு, இதைத்தான் வரப்பு என்று சொல்லுவார்கள். இந்த வரப்பை மீறுவதைத்தான் வரம்பு மீறுவது, எல்லையை மீறுவது. அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு என்ன செய்யறான்? சிலவற்றை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அந்த அனுமதித்த ஒன்றுக்கு அல்லாஹ் சில வரம்புகளை வச்சிருக்கிறான். சிலவற்றை அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். அந்த தடை செய்ததற்கு சில அல்லாஹ் இந்த வரம்பை மீறினா அது தடை செய்யப்பட்டதாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றான். அப்ப அனுமதிக்கப்பட்ட ஒன்றுக்கும் தடைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வரம்பு என்ன அப்படிங்கிறத நாம தெளிவான முறையில விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய வரம்பை பேணி பாதுகாக்கக்கூடியவனாக இருந்தால்தான் அவன் அல்லாஹ்வுடைய அன்பிலும் அருளிலும் இருப்பான். வரம்பை மீறியவன் யாரு? ஷைத்தான் தான் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட போது அல்லாஹ் விதித்த அந்த கட்டளையை அவன் மீறியதன் மூலமாக வரம்பு மீறியவனாக அவன் ஆகிவிட்டான். இப்ப அந்த வரம்பு மீறினதுனால என்ன நடந்துச்சு? அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் என்பது உலகத்தினுடைய அனைத்து பொருட்களின் மீதும் வியாபித்து இருக்குது. எல்லா பொருட்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து இருக்குது. இப்படி இதுல சூழ்ந்திருக்கக்கூடிய அருளை விட்டு யார் தூரம் ஆயிட்டா? ஷைத்தான் தூரமாகி விட்டான். காரணம் என்ன?
அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சது, வரம்பை மீறியதுதான் காரணம் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் வரம்பை மீறுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக ஆகிவிடுவார்கள் அப்படிங்கறத நம்மால புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் நமக்கு தூங்குவதற்கு அனுமதி அளிக்கின்றான். ஆனால் அந்த தூக்கத்திற்கு என்று ஒரு வரம்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் நீ அது வரைக்கும் தூங்கிக்கப்பா. ஃபஜ்ர் தொழுகை என்ன செய்யணும், அதுக்கு தூக்கத்திலிருந்து நீ விழித்து தொழுகையை நோக்கி நீ வந்துவிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு ஒரு வரம்போடு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தூங்குவதற்கு நமக்கு அனுமதி அளிக்கின்றார். ஆனா அந்த வரம்பை நாம மீறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் இருக்க மாட்டோம். அல்லாஹ் நேசிக்க மாட்டேனே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நேசமுடையவனாக இருக்கிறான். ஆனா அந்த நேசத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், சில நிபந்தனைகளை வைக்கின்றான். அந்த நிபந்தனைகளை நாம பூர்த்தி செய்யணும். அது என்ன, அல்லாஹு தஆலா விடக்கூடிய அந்த கட்டளைகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரம்புகளை நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம அடிமையா இருக்கிறோம். இப்ப நம்ம அல்லாஹ் நமக்கு எஜமானனாக ஆயிட்டான்னு சொன்னா இப்ப நாம என்னவா இருக்கோம், அடிமையாக இருக்கிறோம். அடிமையாக நாம் எந்த வகையில அடிமை ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் விதிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நான் கட்டுப்படுவதன் மூலமாக நான் அடிமையாக இருக்கின்றேன். இந்த கட்டளைகளை நான் மீறுவதன் மூலமாக நான் வரம்பை மீறிவிட்டவனாக ஆகிவிடுகின்றேன். நான் வரம்பை மீறிவிட்டால் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக இருக்க மாட்டேன். வரம்புக்கு உட்பட்டு நடந்தால் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடிமையாக இருப்பேன் என்கின்ற புரிதல் ஒரு மூமின் இடத்துல, ஒரு முஸ்லிம் இடத்துல தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப தொழுகையுடைய விஷயத்துல பார்க்கிறோம். தொழுகையில நமக்கு எப்படி இருக்கும், அந்த நேரம் தான் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும், நிம்மதியான ஒரு உறக்கம் வரும். இன்னும் தூங்கினா நல்லா இருக்கும் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்துல ஷைத்தான் பல எண்ணங்களை போடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய வரம்பை நான் மீற மாட்டேன் என்று ஒருவர் தன்னுடைய போர்வையை விலக்கிவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக ஆகிவிடுவார். எல்லாருமே அல்லாஹ்வுடைய நேசத்துக்குள்ளதான் இருக்கிறோம். எப்ப அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகின்றார், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விட்டு அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிச்சுட்டு தூங்குவார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக இருக்க மாட்டாரு, கோபத்துக்குரியவராக ஆகுவதற்கான வாய்ப்பு அங்கே எழுகின்றது அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். இது ஒரு சம்பவம், இது ஒரு நிகழ்வின் மூலமாக நாம் என்ன செய்யணும், இந்த வசனத்தை விளங்கி கொள்கின்றோம். அதே மாதிரி பாருங்க, வரம்பு மீறுகின்ற விஷயத்துல நிறைய பேர் மார்க்கம் பேசுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் பேசுவாங்க, எல்லாமே ரொம்ப சொர்க்கம் நரகம் இது எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கும். ஆனால் பாக பிரிவினை சொத்தை நாங்க பிரிக்கிறோம் என்று வந்தால் அப்ப மட்டும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்களாம் சொத்தை தரமாட்டோம் என்று அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை தூக்கி எறியக்கூடிய காட்சியை நாம பாக்குறோம். அப்ப இந்த விஷயத்துல அவங்க என்ன செய்யறாங்க, வரம்பு மீறுறாங்க. மற்ற விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. அக்கா தங்கச்சி வந்தாங்கன்னா சாப்பாடு போடுவாங்க, நீ வாமா போமா சாப்பிடுமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பெருநாளைக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க, நல்ல சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. மார்க்கம் சொன்ன அனைத்துமே அங்க பாதுகாக்கப்படும். ஆனா எதை தவிர சொத்துல மட்டும் பங்கு கேட்டுறாத, அதுல நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு பங்கு தரமாட்டேன் என்று மார்க்கத்தை இவங்க ஒரு கஸ்டமைஸ் பண்றாங்க. இதெல்லாம் என்னால முடியும், இது மட்டும் முடியாது என்று. ஏன்னா அது கொஞ்சம் பாரமா இருக்குல்ல, மற்றதெல்லாம் ஈஸியா இருக்கு. சோறு போடுறதுங்கிறது ஒரு 500 1000 ரூபாயில முடிஞ்சு போயிற விஷயம். சேலை துணி எடுத்து கொடுக்கறது 2000 3000 முடிஞ்சு போகக்கூடிய விஷயம். சொத்து தருவது என்பது அது எனக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வீட்டையே உனக்கு நான் தர வேண்டி இருக்கின்றது, நான் நேசித்த ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இதுல என்ன நியாயம் இருக்கு, நான் தானே உழைச்சேன், நான் என்னுடைய உழைப்புல தானே இது வந்துச்சு, அத்தா வயசாகி போயிருச்சு, என்னுடைய பங்கும் இதுல இருக்குது. இந்த இவனாக என்ன செய்யறான், பல காரண காரியங்களை சொல்லுவதன் மூலமாக, அதை நியாயம் என்று இவன் நினைப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டளை அங்க காட்சியில பறக்க விடக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய வரம்பை அவன் மீறுகின்ற காரணத்தினால் அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக மாறிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவனாக இருந்த அடியான், ஈமான் கொண்டவன், மூமின், இந்த இடத்துல அவெல்லாம் அவனை நேசிக்க, வரம்பு மீறுகிறான், நேசிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அப்ப அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக அவன் அங்கே இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு திருமணத்துல சாப்பாடுன்னு போடுவாங்க, வீண் வரையும் அதுல எக்கச்சக்கமா நடக்கும். அது ஏழை பாலைகள் புறக்கணிக்கப்பட்டு தனவந்தர்களை மட்டும் என்ன செய்வாங்க, அழைச்சி சில பேர் ஒரு விருந்தை நடத்துவாங்க. இது விருந்துகளே மோசமான விருந்துன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, தன்னுடைய பெருமையை வெளிக்காட்டக்கூடிய வகையில தட்டப்புட்டலாக அடித்து என்ன செய்வாங்க, ஊருக்கே நான் விருந்து போடுறேன் என்று போடுவார்கள்.
அதுல பாத்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருடைய உணவுகள் வீணாகி கீழே கொட்டி, ஒரு குழந்தை சாப்பிட்றதுக்கு 2 பெரியவங்க அளவுக்கு சாப்பிட கொண்டு போய் கொட்டுவாங்க. அந்த குழந்தை கொஞ்சோண்டு சாப்பிட்டு அந்த இலையை அப்படியே மடிச்சு வைக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு வைக்கிறோம்னா இதுக்கு எவ்வளவு நம்ம அளவு நம்ம எவ்வளவு கொடுக்கணும், வந்து சாப்பாடு வீணாயிடக்கூடாது, கொஞ்சம் ஒப்ப வேணும்னா கேட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் இல்லாம, தாங்கிட்ட காசு இருக்கு, கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்கு, அள்ளி தெளிப்போம் என்று அங்கு உணவுகளை வீண் விரயமாக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இப்படி ஒரு வீண் விரயம் செய்கின்றார் என்று சொன்னால் இவரை குறித்து மார்க்கம் என்ன சொல்லுது? 7வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வீணாக ஒருத்தங்க விரயம் செய்யறாங்கல்ல, அது ஷைத்தானுடைய வேலைங்கிறான் அல்லாஹ். ஷைத்தான் தான் மீன் விரயம் செய்ய வைக்கிறது. அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு அதை எவ்வளவு கண்ணியமா, அது எத்தனை பேருடைய பசியை ஆத்துவதற்காக அல்லாஹ் நமக்கு அதை ஒரு பெரிய பாக்கியமிக்க ஒன்றாக தந்திருக்கிறான். அதை நம்ம விரயம் செய்யறோமே என்கின்ற சிந்தனை இல்லாமல் பெருமைக்காக அதை செலவழிக்கக்கூடிய நேரத்துல அது அல்லாஹ்வுடைய ஒரு கோபத்துக்குரிய ஒன்றாக ஆகுகின்ற காட்சியை நாம பார்க்கிறோம். இதையும் நாம் என்ன செய்யணும்? கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுகின்றான், அகந்தை கொள்வோரையும் கர்வம் கொள்வோரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, ஒரு நல்ல இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் எல்லாமே இருக்கும். ஆனா திடீர்னு அவங்களுக்குன்னு ஒரு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு ஆணவமாக அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இல்ல நீ என்கிட்ட நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா, இன்னே நீ எதிர்த்து பேசிட்டியா, உன உண்டு இல்லைன்னு உன பண்ற பாரு என்று இன்னொரு முகத்தை டக்குன்னு காட்டிடுவாங்க. அந்த ஆணவமான பேச்சு அவர்களிடத்திலிருந்து வெளிவரக்கூடிய காட்சியை நாம பார்க்கலாம். உன்னை நான் நினைச்சேன்னா உன்னை அழிச்சிருவேன், செதைச்சிருவேன், ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன், யாருக்கிட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, என்னமோ இவரையோடைய பீஸா எல்லாம் பிடிங்கிட்டான்னு சொன்னால ஒரு நாளைக்கு இன்னைக்கு இருப்பாரா நாளைக்கு இருக்க மாட்டாருன்னு தெரியும். ஒரு நரம்ப பிடிச்ச எல்லாம் எடுத்துட்டான்னு சொன்னா கை கால் விளங்காம போயிடும். ஆனால் இவர் என்ன செய்வாரு? பேசுகின்ற அந்த பேச்சுகளில ஆணவ போக்கோடு சிலர் பேசுகின்ற காட்சியை நாம பார்க்கிறோம். பல இபாதத்துகள் இருக்கும், பல நன்மைகள் இருக்கும். ஆனால் இந்த பெருமை என்கின்ற ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் இருக்கிற நன்மைகளை அடிச்சு காலி பண்ணக்கூடிய ஒன்றாக அது ஆயிரும். ஏன்னா எவனுடைய உள்ளத்தில கடுகளவு பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் இவர்களை நேசிக்க மாட்டேன், நேசத்துக்குரியவன் தான் அல்லாஹ். ஆனால் அந்த நேசத்தை விட்டு தூரமானவர்கள் யாரு? ஷைத்தான் ஆணவம் கொண்ட காரணத்தினால் தூரமானான். அதே ஆணவம், அகம்பாவம், கர்வம், பெருமை ஒரு மனிதனிடத்துல வந்துவிடும் என்று சொன்னால் அப்ப அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக ஆக்கி விடுகின்றான். இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கா அப்படிங்கறத நாம ஒன்னொன்னா பார்க்கணும். சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, அந்த ஒரு பொருளாதாரத்தை வாங்குவாங்க, உரிய நேரத்துல அந்த பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டாங்க, திட்டமிட்டு மோசடி செய்வார்கள். மார்க்கத்துடைய மற்ற விஷயங்களும் கரெக்டா இருப்பாங்க. தொழுகை இருக்கும், இபாதத்து இருக்கும், வணக்க வழிபாடுகள் இருக்கும், தாவா களத்துல இருப்பாங்க, அவங்க மார்க்கத்தை பத்தி நிறைய பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன செய்யனாக்க ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா இவரை போல உண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சகலமும் ரொம்ப பக்காவா இருக்கும். ஆனா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளாதாரத்துல அவர்கள் ஒரு நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டார்கள், மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், வாக்குறுதியை மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இது குறித்து சொல்லி காட்டுற 4வது அத்தியாயத்துடைய 107வது வசனத்துல, பெரும் மோசடிக்காரனாகிய பாவியாக இருப்பவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்போ ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ரொம்ப உறுதியா இருக்கணும். இஸ்ரவேலர்கள் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. 2 இஸ்ரவேலர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் கடன் கேட்கிறாரு, இன்னொருத்தர் கடன் கொடுக்குறாரு. அவன் அந்த கடன் கொடுக்கிறவரு எனக்கு நீ என்ன சாட்சி, நான் உனக்கு காசு தரேன்ல, உதாரணத்துக்கு நான் உனக்கு ஒரு 1000 காசு தரேன், தங்க காசு தரேன், இதுக்கு என்னப்பா ஆதாரம்? அப்ப அவர் சொல்றாரு, இதுக்கு அல்லாவே சாட்சியா இருக்கிறான். என்ன ஆதாரம்? அல்லாஹ் தான் ஆதாரம், அல்லாவே சாட்சியா இருக்கிறான், அல்லாவே ஆதாரமாக இருக்கின்றான் என்று என்ன செய்யறாங்க சொல்லிட்டு அந்த பொருளாதாரத்தை அவர் கொடுக்குறாரு. இவர் என்ன செய்யறாரு, சரி அல்லாஹ் விட பெரிய சாட்சி நமக்கு என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் இந்த பொருளாதாரத்தை அவருக்கு கொடுத்துடுறாரு. வாங்கினவர் என்ன செய்யறாரு, வாங்கிட்டு போயிடுறாரு. கடல் கடந்து அவர் ஒரு வணிகத்துக்காக போறாரு. போட்ட முதலீட்டுல அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்கின்றான். குறிப்பிட்ட நாள் வருது, ஒரு மாசத்துக்குள்ள தரேன்னு சொன்னா அந்த நாள் வந்துருச்சு. இப்ப அவருக்கு கொடுக்கணும்ல. அவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாவே சாட்சியாக ஆக்கி ஒரு மரக்கட்டை எடுக்கிறார், அதுல துளையிடுகின்றார். அதுல அந்த பொற்காசுகளை எவ்வளவு வாங்கினாரோ அத்தனை காசுகளை அதுல போட்டு அதை சீல் வைத்து
அதை வந்து அல்லாஹ் உன்னை முன்னிறுத்தி உன்னை சாட்சியாக ஆக்கி நான் அந்த காசை வாங்கின அவர்கிட்ட நீ கொண்டு போய் சேர்த்துரு. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு இரையச்சம் இருந்திருந்தால் அவர் அந்த வாங்கின பொருளாதாரத்தை கொடுக்கணுங்கிறதுல எவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்காரு பாருங்க. அந்த கட்டையை வந்து கடல்ல போட்டுறாரு. அல்லாஹ் யார் இரையச்சம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை வந்து காட்டுவோம். எத்தைக்கில்லாக அல்லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹுவை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான். உலகத்துல இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க வந்து பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு சத்தியம் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சு அந்த பொருளாதாரத்தை திருப்பி தரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு, வசதி, சூழல் இல்ல, பயணம் செய்யக்கூடிய மரக்கலங்கள் கிடைக்கல, பயணப்பட்டு போக முடியல. அப்ப இந்த பொருளாதாரத்தை எப்படியாவது நீ சேர்த்து விடியாலான்னு அல்லாஹ்விட்ட பொறுப்பாக்கி கொடுக்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மரக்கலத்தை கரை ஒதுங்க செய்யறான். இந்த கரைக்கு வந்துருச்சு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, கடற்கரை ஓரமாக போனவர் அந்த மரக்கட்டை வந்து எடுத்து இது விறகுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு என்ன செய்யறாரு, வீட்டுக்கு கொண்டு வந்து அதை காய போட்டு அதை எடுத்து என்ன செய்யறாருனாக்க வெட்டி பார்க்கும்போது உள்ள அந்த பொற்காசு இருக்குது, நம்ம கொடுத்த காசு இருக்குது, கடிதமும் இருக்குது. இந்த மாதிரி நான் தான் என்ன செஞ்சேன், இன்னார் நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன், அதுக்கான காசு தான் இது என்ற கடிதமும் அவருக்கு கிடைக்குது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் அதை வாங்கி வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறார். கடல் கடந்து போனார்ல, அவரு திருப்பி வந்து என்ன செய்யறாருன்னா இவரோட நேரில் சந்திச்சு, நான் உங்கள்கிட்ட அந்த 1000 பொற்காசுகள் வந்து வாங்கியிருந்தேன்ல அதை நான் தரேன். ஏன்னா அதை போட்டது வந்து அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருப்பான், இவரு அதை பார்த்தாரா இல்லையா அப்படின்னு தெரியலையே என்று என்ன செய்யறாருனாக்கா இவரிடத்துல வந்து கேட்கிறார். நான் வந்து உங்களுக்கு வாங்கியிருந்தேன் இந்த காசு இன்னொரு 1000 ரூபாய வந்து தருகின்றார். அப்ப அந்த 1000 அந்த பொற்காசுகளை வந்து உதாரணம் 1000 ஒரு அமௌண்ட் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுது. உதாரணத்துக்கு அந்த 1000 ரூபாய் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்துல அவர் என்ன செய்யறாரு, இல்லைங்க நான் ஏற்கனவே எனக்கு வந்து கிடைச்சிருச்சு, நீங்க போட்டது நான் பெற்றுக்கொண்டேன், அல்லாஹ் என்கிட்ட கொண்டு வந்து அதை சேர்த்துட்டான் என்று என்ன செய்யறாங்கனாக்கா அவர் வாக்குறுதியை கொடுக்குறாரு, வாக்குறுதியை காப்பாத்துறாரு. இந்த காலத்துல ஒரு ஆட்களா இருந்தா என்ன செய்வாங்க, ஆமா எனக்கு வரலங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஏமாத்துன்ற தன்மை இவரிடத்திலும் இல்லை, அவர் ஏமாறணுங்கிற தன்மை அவரிடத்திலும் இல்லை. ஏமாத்தாமல் ஏமாறாமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்றார்கள். அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருகின்றார். அந்த இருவருமே அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக ஆனார்கள் அப்படிங்கிறத நாம வந்து வரலாறுகளை பார்க்கிறோம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு இதை எடுத்து சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு பொருளாதாரத்தை பாருங்க, இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை திரட்டுறோம், வெளிநாடுகள்ல இருந்து திரட்டுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஏதாவது ஊர்களில் வந்து நம்ம பண்ணுவோம், நான் தந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ணுங்க, என் வியாபாரத்துல போடுவேன், 5000 தருவேன், 10,000 தருவேன், அப்படியே உங்க காசு தங்க முட்டை வந்துடும் உங்களுக்கு என்றெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நிறைய வாயிலேயே வந்து வடை சுடுவாங்க. ஆனால் நீங்க அவங்கள தொழுகை, இபாதத்து, மார்க்கம், ஜமாத்து, பொறுப்பு, தாய் இப்படி நீங்க என்னத்தை நீங்க பார்த்து நம்ம கொடுத்தாலும் கூட பெரும்பாலானவர்கள் என்ன செய்வாங்க, அதுல மோசடி செய்யக்கூடிய நிலைகளை நாம வந்து பல நேரங்கள்ல பாக்குறோம். வாக்குறுதி மீறக்கூடிய காட்சியை நாம வந்து பாக்குறோம். அப்ப அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். எப்படி சொல்றான், 4வது அத்தியாயத்துடைய 107வது வசனத்துல, பெரும் மோசடிக்காரனாக பாவியாக இருப்பவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் நேசிக்கின்றான் மனித சமுதாயத்தை. ஆனால் அந்த நேசத்துல இருந்து யாரு விலகிறா, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு யார் தூரமா போறா, அடுத்த சகோதரனுக்கு ஒருத்தன் வந்து அநியாயம் இழைப்பான் சொன்னால், அநீதம் இழைப்பான் சொன்னால், மோசடி செய்வான் என்று சொன்னால், திட்டமிட்டு ஏமாற்றுபாவன் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய வட்டத்துல வளையத்துக்குள்ள அவன் இருக்க மாட்டான் என்பதை நாம் என்ன செய்யறோம், இந்த மாதிரியான வசனங்களை வைத்து நம்மால் வந்து விளங்கி கொள்ள முடிகின்றது. அதே மாதிரி அல்லாஹ் 5வது அத்தியாயத்துடைய 64வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், குழப்பவாதிகளை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அது என்ன குழப்பவாதி, சில பேருக்கு நீங்க பார்க்கலாம், 2 பேரும் நல்லா இருந்தாங்கனாக்கா இவன் எப்படி நல்லா இருக்கிறான், இவனுங்க 2 பேரையும் நம்ம ஒண்ணு சேர்க்க விடக்கூடாது, இதையாவது இவன்ட்டையும் அவன்ட்டையும் உன்னை போட்டு விட்டு 2 பேருமே சண்டை போட வச்சிடணும் என்று குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த காலத்துல அந்த நயவஞ்சகர்கள் இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில எப்படி ஒரு குழப்பத்தையும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தீ பற்றக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருந்தார்களோ அந்த மாதிரி குடும்பங்களை நாம இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா. வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாத்தனாமார்களுக்கும் அந்த மச்சிமார்களுக்கு இடையில இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து ஏற்படும். இன்னைக்கு அந்த சீரியல்கள்ன்ற பேரால எதை கத்து தராங்க, ஒரே குழப்பங்கள் தான். யாரை எப்படி கெடுக்கணும், எந்த குடும்பத்தை எப்படி கிடக்கணும், அந்த புருஷனை எப்படி நாம வந்து வழிக்கு கொண்டு வரணும், இந்த குடும்பங்கள் சிதைந்து போவதற்குண்டான அனைத்தையுமே இன்னைக்கு இந்த சீரியல்கள் வாயிலாக சொல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதை பார்த்து பார்த்து பல பெண்கள் அது அவங்களுடைய உள்ளங்கள்ல ஊடுருவி
இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள் நடக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இப்படி குழப்பம் செய்வதை அல்லாஹ் நேசிக்க மாட்டார். மாறாக நமக்கு மார்க்கம் என்ன சொல்லி தருது? இவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தா அது பொய்ய சொல்லியா, பொய் சொல்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். பொய் பேசக்கூடிய ஒவ்வொரு பாவியின் மீதும் அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குகின்றது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனால் அதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டதுல ஒண்ணு என்ன? பொய் சொல்லையாவது என்ன செய்யலாம், சண்டையிட்டு இருக்கக்கூடிய 2 பேரை சேர்க்கலாம் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்துல இல்லாதது உள்ளாதுன்னு சொல்லி உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான், ஏன்னா இவங்க போய் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஆல்ரெடி 2 பேருக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு இருந்தா அந்த மனக்கசப்பை செய்தான் என்ன செய்வான், பேச முடியாத அளவுக்கு வச்சிருப்பான். அது சேர்ந்துடக்கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஒருத்தவங்க போய் செய்வாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா அந்த அல்லாஹ் என்ன சொல்றான், கொலையை விட குழப்பம் கொடியதுன்னு அப்படின்றான். ஏன் கொலையை விட குழப்பம் கொடியது அப்படின்னு மார்க்கம் ஏன் சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், ஒரு கொலை என்று சொன்னால் அதுல ஒரு உயிர் தான் போகும், 2 உயிர் தான் போகும். ஆனா குழப்பத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகுவதற்கான சூழல் அங்கே ஏற்பட்டுரும். இல்லாத ஒரு குற்றச்சாட்டை இப்ப ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுக்குது, அது என்ன ஒரு நேர்மையான விஷயமா? ஒரு குழப்பத்தை உண்டு பண்றான். என்ன குழப்பம்? அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்றான். சரி, அணு ஆயுதத்தை அவன் உற்பத்தி பண்ணா நீ அவன் மேல போர் தொடுக்கிற, உங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லையா? என்ன சொல்ல வர? அணு ஆயுதம் இருப்பதனால் அணு ஆயுதமே இந்த நாட்டு உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் உங்ககிட்ட இருக்க அணு ஆயுதத்தை முதல்ல அழிக்கணும். நீ உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிற. 100கணக்கான அணு ஆயுதங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் உற்பத்தி செஞ்சிருக்கு. வடகொரியா உற்பத்தி செஞ்சிருக்கலாம், அவன் மேல போர் தொடுக்க வேண்டியதானே? சீனா வச்சிருக்கா இல்லையா? அப்ப ரஷ்யா வச்சிருக்கா இல்லையா? அப்ப அணு ஆயுதத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகள் இன்னைக்கு அணு ஆயுதம் உற்பத்தி பண்றதே அதுதான் 2 நாடுகளுக்கு இடையில நம்மளை எவனும் சீண்டாம இருக்கு, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அணு ஆயுதம் இருக்கணும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பாகிஸ்தான்ல அணு ஆயுதம் இருக்கு. அப்ப ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செஞ்சிட்டான்னு சொன்னா அவனை நாம அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பொய்யான காரணங்களை சொல்லி அவன் கொண்டு வந்த இந்த அஜெண்டா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள் இரு பக்கமும் பலியாகக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அவன் மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? குடும்ப அளவிலோ, நாட்டளவிலோ, உலக அளவிலோ எங்கெல்லாம் குழப்பங்கள் வருகின்றதோ அந்த குழப்பம் என்ன செஞ்சிடும்? அது மிகப்பெரிய சீர்கேட்டை உலகத்துல ஏற்படுத்திவிடும். ஒரு முஸ்லிம் என்பவன், ஒரு மூமின் என்பவன் சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையைத்தான் செய்ய வேண்டுமே ஒழிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை, பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய நேசத்தை விட்டு அவர்கள் தூரமாகி விடுவார்கள். குழப்பவாதிகளை நீங்க பாருங்க, நயவஞ்சகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் குழப்பவாதிகள். இங்கே இருக்க மாட்டாங்க, அங்கேயே இருக்க மாட்டாங்க. அவங்க உள்ளத்துல ஒரு நோய் இருக்கு. அந்த நோயின் காரணத்தினால் குழப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உள்ளத்தில அந்த நோய் இருக்குல்ல, அந்த நோயினால சத்தியத்தை அவர்கள் உணரக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகி விடுவார்கள். அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொண்டு இந்த குழப்பம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். நம்ம கவனிக்கும் எதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்குகின்றது என்பதை நாம இன்னைக்கு பார்த்துட்டு வரோம். தொடராக ஒண்ணு என்ன பார்த்தோம்? அகந்தை, கர்வம், ஆணவம், இது மாதிரியான காரியங்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்குன்னு பார்த்தோம். மோசடி செய்யறது, ஒருவன் மோசடிக்காரனை அல்லாஹ் நேசிக்க மாட்டோங்கிறத பார்த்தோம். குழப்பவாதிகளை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம். வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டாங்கிறத பார்த்தோம். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு பார்த்தோம். அதே மாதிரி துரோகிகளை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு பார்த்தோம். துரோகம் செய்யறது, ஒரு துரோகம் செய்யறதுனா என்ன? ஒரு பணியாளர் இருக்காரு, ஒரு ஓனர் இருக்காரு. அந்த ஓனர் என்ன செய்யறாரு? பணியாளரை நம்பி அந்த கடையை விட்டுட்டு போறாரு. அந்த பணியாளருக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுக்கிறார். அவருக்கு உண்டான வாழ்க்கை வசதிகளை அவர் உரிய முறையில கண்ணியத்தோட நடத்துகின்றார். ஆனா இவர் என்ன செய்யறாரு? ஓனர் போனதுக்கு அப்புறம் ஓனருக்கு தெரியாம அந்த பொருளாதாரத்தை எடுக்கிறாருன்னா அது ஓனருக்கு செய்யக்கூடிய துரோகம், பச்சை துரோகம். இந்த மாதிரி யாரு துரோகம் செய்கின்றார்களோ, ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு கணவன் என்ன செய்யக்கூடாது? மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, யாரும் யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாது. நம்பிய ஒன்றில நம்பிக்கை மோசடி செய்யறோம் இல்லைங்க, அதுக்கு பேரு தான் துரோகம். நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது. அந்த நம்பிக்கையில நாம என்ன செய்ய மாட்டோம்னா கண்காணிக்க மாட்டோம். நம்பிக்கை, யாரையாவது நம்பித்தானே வாழ முடியும். யாரையுமே நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா நான் ஒரு கடையை நடத்த முடியாது. நம்பிதான் ஒரு பணியாளரை விட்டுட்டு நான் கடையை விட்டுட்டு போக முடியும். மனைவியை நம்பிதான் ஒரு கணவன் என்ன செய்ய முடியும்? வீட்டை விட்டு போக முடியும்.
கணவனை நம்பிதான் இவன் வெளியில ஒரு மனைவி அனுப்ப முடியும். இப்போ பரஸ்பரம் நம்பிக்கைகளில் தான் என்ன செய்யும், உலகம் இயங்கும். அப்படி நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விதமாக ஒருவன் நடந்து கொண்டு அந்த நம்பிக்கையை மூலதனமாக ஆக்கி அதன் பின்னால் அதுல ஒரு மோசடி செய்யறான். இதுதான் துரோகங்கிறது. இந்த துரோகத்தை ஒருவன் செய்வான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ் இவனை நான் நேசிக்க மாட்டேன், துரோகிகளை நான் நேசிக்க மாட்டேன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், 8வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். துரோகத்திலேயே பெரும் துரோகம் எது? அல்லாஹ் ஒருவன் நம்மை படைத்திருக்க அந்த படைத்தவனை விட்டு ஒருவன் படைப்பினங்களிடத்திலே போகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பவனாக இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வை விட மற்றவனை பாதுகாவலனாக ஒருவன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய அந்த சிஃபத்துகளை அடுத்தவனுக்கு ஒருவன் தருவான் என்று சொன்னால், இதுதான் மனிதன் செய்யக்கூடிய துரோகத்திலேயே மிகப்பெரியதொரு துரோகம். இந்த துரோகிகளை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம், இந்த திருக்குரானுடைய 8வது அத்தியாயத்துடைய சூரத்துல் அன்பாலுடைய 58வது வசனத்துல நாம பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் அளவற்ற அருளானாக இருக்கிறாங்க, அதனால மாற்று கருத்தே கிடையாது. அதுல ஒருவன் சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா அவன் இஸ்லாத்தை விட்டு தூரமா போயிடுவான். முஸ்லீம் என்று சொன்னால், நம்பிக்கை என்று சொன்னால் அல்லாஹ் அளவற்ற அருளானாக இருக்கின்றான் என்பதை அவன் ஒருவன் ஆணித்தனமாக உறுதியாக நம்ப வேண்டும். எப்ப அதை விட்டு தூரமாகறான் அப்படிங்கறதையெல்லாம் நாம் என்ன செஞ்சோம், ஒரு பட்டியலாக திருக்குறானில் இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு பகுதியை தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. கொடுக்கப்பட்ட இந்த 5 நாட்களில நாம அல்லாஹ்வுடைய பேரன்பின் விதி அப்படிங்கிறதுல முக்கியமான பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதை நாம உள்ளூர புரிந்து ஆய்ந்து அறிந்து அல்லாஹ்வை அதிகமாக நேசித்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம் தவிர்ந்து தப்பித்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக ஆக வேண்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த தொடர் உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.